அவர் ஒரு கையெழுத்து போட்டாரு. என்னோட ஆட்சியில உங்களுக்கு நிரந்தரப்படுத்துறேன்னு சொன்னாரு. அத நம்பி தான் நாங்க இருக்கிறோம். இன்ன வரைக்கும் இருக்கிறோம். மேயர் அம்மா சொல்றதும், சேகர் பாபு அண்ணா சொல்றதும், துரைமுருகன் சொல்றதும், கமிஷனரு அவங்க சொல்றதெல்லாம் விட, முதலமைச்சர் ஐயா சொல்லணும் எங்களுக்கு. வேலை 15 வருஷம் ஆகுது நாங்கள் வேலைக்கு சேர்ந்து. அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்டை விட்டுருந்தாங்கன்னா, இந்த பிஎஃப் எல்லாமே பிடிச்சிருந்தாங்கன்னா, எங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு எங்களுக்கு காசு கிடச்சிருக்கும். இப்போ எதுவுமே இல்லாமல் இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சின்ன வயசு, இப்போ வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்கே போனாலும் 9,000 கொடுப்பாங்க, 10,000 கொடுப்பாங்க, அவ்வளோதான் கொடுப்பாங்க மினிமம். அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது இதை முதல்லையே எங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த 15 வருஷத்தில் எங்களுக்கு காசு இருந்தது. நாங்கள் இந்த கான்ட்ராக்டை முதல்ல செஞ்சு இப்போ எங்களுக்கு பலன் உண்டு. இப்போ எதுவுமே இல்லாமல் 15 வருஷம் இப்போ யோசனை பண்ணுறீங்க. இந்த முதல்லையே எங்களுக்கு கான்ட்ராக்ட் விட்டுருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அதாவது வேலை செஞ்சுருக்கோம், எங்களுக்கு பழக்கமாயிட்டு இருக்கும். இப்போ எதுவுமே இல்லாமல் நடுத்தெருவில் நாங்கள் ஓட்டு போட்டதுக்கு எதுக்கு போட்டோன்னா, முதல்ல ஐயா வந்தாருன்னா எங்களுக்கு நல்ல பலன் உண்டு, அவர் கண்டிப்பாக கையெழுத்து போடுவாருன்றதுனால தான் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் ஓட்டு போட்டோமே.